ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அலகு 7ல் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு நியூ சிலபஸில் அலகு 7ல் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான நம்ம 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். அலகு 7ல் தான் நமக்கு இலக்கியம் கவர் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 டாபிக் திருக்குறள் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதுமானது. மீதி நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான வினாக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். தென் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கிற கொஷினும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மொத்தமாக ஒரு 100லிருந்து 110 கொஷின் வரைக்கும் இருக்குது. இப்போது நம்ம முதல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வினாக்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் அடுத்தடுத்து அறநூல்களில் இருக்க போகிறது ஒவ்வொரு அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வர போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. எல்லாருமே இப்போ ரிவிஷன் மோடில் இருப்பீங்க. இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கிறதுனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா வினாக்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் எதனா மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு டேஸ் குறளினை நிறைவு செய்க. இதில் ஆன்சர் என்ன வரும்? அன்பு இளவர்க்கு அக்தே துணை, மரம் தளிர்த்தற்றி இயைந்த தொடர்பு. இது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்டதை நம்ம நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பு இளவர்க்கு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இரண்டாவது வினா, அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு எனும் குறட்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். பொருத்தமான விடையை கண்டறி. மூன்றாவது வினா, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். ஆப்ஷன் சி, ராமாயணமும் குறளும். கதி அதாவது கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். நான்காவது வினா, திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பி, அறிவு முதிர்ச்சியுடையோர். அறிவு முதிர்ச்சியுடையோர். ஐந்தாவது வினா, கீழ் காண்பவர்களில் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? 10 பேர் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. அந்த 10 பேர்னு யார் யார் தெரிஞ்சவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு முக்கியமான கொஷின். அதில் சிறந்த உரை யார், முதல்ல உரை எழுதினவங்க யார்? ஓகேங்களா? சிறந்த உரை ஒருத்திருப்பாங்க, முதலில் ஒரு உரை எழுதினவங்க ஒருத்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 10 பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பொருந்தாததில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நச்சர், திருமலையார், தாமத்தார், அடியாருக்கு நல்லார். ஆன்சர் ஆப்ஷன் சி, அடியாருக்கு நல்லார் இதில் இல்லை. நச்சர், திருமலையார், தாமத்தார், பரிபெருமாள், பரிமேலழகார் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க தான். ஆறாவது வினா, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயுறு நாளம் பகலும்பார் பட்டனுருள் இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? ஆப்ஷன் ஏ, இல்லறவியல். ஆப்ஷன் ஏ, இல்லறவியல். ஏழாவது வினா, பொருந்தாத தொடரை கண்டறி. பொருந்தாத தொடரை கண்டறி. அடக்கம் அமரருள் உயிக்கும், கற்க கசடர, தீதும் நன்றும் பிறதரவாரா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருந்தாதது இதுதான். பொருத்துக. பேதையர் நட்பு, பண்புடையார் தொடர்பு, அறிவுடையார் நட்பு, இடுக்கண் களையவும் நட்பு. இதில் பேதையார் நட்பு. ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ, தேய்பிறை போன்றது.
பண்புடையார் தொடர்பு வந்து நவில்தோறும். அறிவுடையார் தொடர்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் கலையம் நட்பு வந்து உடுக்கை இழந்த கை. இந்த கொஷினை வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பரில் நிறைய கேட்டிருப்பாங்க. பேதையர் நட்புனா தேய்பிறை போன்றது. பண்புடையார் தொடர்பு வந்து நவில்தோறும் நூல் நயம் போலன்னு சொல்லியிருப்பாங்க. அறிவுடையார் நட்பு வந்து வளர்பிறை போன்றது. இடுக்கண் கலையும் நட்பு வந்து உடுக்கை இழந்த கை. அடுத்து ஒரு பொறுத்துக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பினும் அறம் எனும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் உடைமையில் வரும். அன்பின் வழியது உயர்நிலை. அன்பின் வழியது உயர்நிலை. ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் அன்பினும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயர்நிலை. மாதானு பங்கி என பெயருடையவர் யார்? திருமங்கை ஆழ்வாரா, நக்கீரரா, திருவள்ளுவரா, பிள்ளை பெருமாள் ஐயங்காரா? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். மாதானு பங்கி. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி.வா. ஜெகநாதனா, கி.ஆ. பெ. விஸ்வநாதமா, திரு.வி. கல்யாண சுந்தரனாரா, ஈ.வே. சாவா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கி.ஆ. பெ. விஸ்வநாதம். அடுத்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. ஓகேங்களா. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சீர் இருக்கும், கீழே வந்து ஒரு 3 சீர் இருக்கும், மொத்தமாக 7 சீர். அதனால் திருக்குறள் என்றும் எண்ணிற்கும் 7க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறள் பாயிர இயலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். ஈஸியான கொஷின் தான். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். ஆன்சர் பி, மலையத்து வாசான் மகன் ஞானப்பிரகாசம். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? மாதானு பங்கி, தேவர், பெருநாவலர். இது எல்லாமே திருவள்ளுவரோட பெயர். காளிங்கர் என்பது அவருக்கு அந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர், அது வராது. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தக்காருக்கு பேருந்தகைத்து எனும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவகை எது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கருக்கு பேருந்தகைத்து எனும் குறளில் எடுத்தாலும் உவகை ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா. கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரார். டி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். அடுத்த வினா, 18வது வினா. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல். திருக்குறள். ஓகேங்களா, ஈஸி தான். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள். ஞாலத்தின் மானப்பெரிது எது? ஞாலத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. திருக்குறளில் உள்ள பொருட்பாலின் இயல்கள். திருக்குறளில் உள்ள பொருட்பாலின் இயல்கள் என்னென்ன? அரசியல், அங்கவியல், ஒழிபியல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் பொருட்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள். 3 இயல்கள். பாயிரவியல், துறவியல், உழுபியல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம் வரும். அதில் அறத்தில் வரும். ஓகேங்களா. கற்பியல் கூட அதில் வரும். 4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறத்தில் இருக்கும், பொருளில் வந்து 3 இயல் இருக்கும், மொத்தமாக 7 ஆச்சுங்களா. தென் வந்து ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம், இன்பத்தில் இருக்கும். ஓகேங்களா. 3வது அதிகாரம் இன்பம், அதில் வந்து 2 இயல் கொடுத்துருப்பாங்க. அறனறிந்த மூத்த அறிவுடையர் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். கேண்மை. அறனறிந்து மூத்த அறிவுடையர் கேண்மை, திறனறிந்தே தேர்ந்து கொள்ளல். நெக்ஸ்ட் கொஷின். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பின்வாங்கி நிற்கும்
ஆடு போன்றது. ஊக்கமுடையவனோட ஒடுக்கம் வந்து எது போல இருக்கும்? பின்வாங்கி நிற்கும் ஆடு போல இருக்கும். ஓகேங்களா? 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. நாலடியாரும் திருக்குறளும். நாலடியாரும் திருக்குறளும். திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1 3 சரி. 1 3 சரி. திரு ப்ளஸ் குறள் திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் திருக்குறள். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. நான்மறை ஐம்பால்லாம் குறிக்க மாட்டாங்க. நான்மறை ஓகே. சதுர்வதும் இதோட சிறப்பு பெயர் கிடையாது. முப்பால் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரது காலம் கிமு 32ன்னு கொடுத்துருக்காங்க. 33. அப்போது இதில் 1 3 வந்து கரெக்டு, 2 4 தவறு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் எனும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. நீரியல் அறிவு. தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குறட்பாவின் படி கீழ்கண்டவற்றில் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. அதாவது தீயினால் சுட்ட புண் வந்து பார்த்திங்கன்னா மருந்து வச்சாலும் அந்த காயம் ஆறிடும். ஆனால் நம்மளோட நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாவினால் பேசின வார்த்தைகள் வந்து மனதில் ஏற்பட்ட வடு வந்து போகாது. அதனால் தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 8 தொகைனா வந்து அகநானூறு புறநானூறு அதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் 10 பாட்டும் அதுபோல் 10 நூல் இருக்கும். 8 தொகையில் 8 நூல் இருக்கும். இந்த 18 வந்து பார்த்திங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 17 கீழ்கணக்கு நூல்கள், அது தனியாக ஒரு 18 நூல்கள் இருக்கும். பொருட்பாலில் பகுக்க பெறாத நூல். பொருட்பாலில் பகுக்க பெறாத நூல் பாயிரவியல். பாயிரவியல் இதில் வந்து அங்கவியல், அரசியல், ஒழுவியல் இந்த 3 இயலும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் வரும். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஒழுவியல் இது வந்து அறம் பொருள் இன்பமா, அப்போ அறத்துப்பாலில் வரும். ஓகேங்களா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பாலில் அறத்துப்பாலில் வரும். பொருட்பாலில் இந்த 3 வரும். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. சாரிங்க, நானே 33ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? 133 அதிகாரம் 1333 குறளில் 33 வருது இல்லைங்களா, அந்த மைண்டில் வந்து நான் 33 சொல்லிட்டேன். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்ய கணக்கிடப்படுகிறதுனா கிமு 31. இப்போ வந்து நமக்கு 2025 இருக்கும் நம்ம வருஷம். இது கூட 31 ஆண்டு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்து நமக்கு 2056. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர். முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். வள்ளுவர் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியார் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து பரணர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பரணர். திருக்குறளின் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரம். அறத்து பாலுக்குரிய அதிகாரம் 38. 70 வந்து பார்த்திங்கன்னா பொருள். பொருள் அறத்துப்பாலில் 38, இன்பத்துப்பாலில் 25, மொத்தமாக 133 குறள்கள். விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் ஆதிகாவியம், உத்திரவேதம், பொய்யாமொழி, தமிழ்மறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறளுக்கு குறிப்பிடப்படாத பெயர் ஆதிகாவியம். ஆதிகாவியம் வந்து திருக்குறளுக்கு நம்ம பெயர் வழங்கலை. பொய்யாமொழி, தமிழ்மறை, உத்திரவேதம் இதெல்லாம் திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் இது வரைக்கும் மொழிபெயர்ச்சிருக்காங்க? திருக்குறள் வந்து இது வரைக்கும் எத்தனை மொழிகளில்
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 107 மொழிகள். ஓகேங்களா, 107 மொழிகள். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யன். அருவினை. அருவினை என்ப உளவா கருவியார் காலம் அறிந்து செய்யன். இன்புற்றார் எய்தும் சிறப்பு டேஸ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு டேஸ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். கல்லார் அறிவிலாதார் என கூறும் நூல். கல்லார் அறிவிலார் என கூறும் நூல் திருக்குறள். திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7க்கு அப்புறம் வரக்கூடிய எண் என்ன? 8. அப்போது 7 என்னும் எண்ணுப்பெயர் 8 குறளில் நமக்கு இடம்பெற்றிருக்கு. திருக்குறள் எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம், 1330 திருக்குறள். ஓகேங்களா. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கொஷினாக கூட கேட்டேன், ஆனால் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. சிறந்த உரை ஆப்ஷன் சி பரிமேலழகர். பரிமேலழகர். உங்களை திருக்குறளில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 9 இயல்கள், 133 அதிகாரம், 1330 திருக்குறள். ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது புக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா. மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர் யார்? மாதானுபங்கி திருவள்ளுவர். உத்தரவேதம் திருக்குறள். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இது நம்ம திருக்குறள் ரிலேட்டடாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் தனியாக ஒரு கொஷின் நமக்கு கொஷின் பேப்பரில் 100 கொஷினில் ஒரு கொஷினாக கொடுக்கும்போது நமக்கு அறம் சார்ந்த நூல்களில் எதனா கேட்டிருக்காங்களா இல்லை திருக்குறள் கேட்டிருக்காங்களான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அங்கே பார்த்து நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும். உரிய சொல்லால் நிரப்புக. செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில். செருணர். ஆன்சர் செருணர். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள். கடல். இதில் ஊழி என்பதன் பொருள் கடல். ஊழி என்பதன் பொருள் உலகம். ஓகேங்களா. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ஆழினா தான் கடல். ஓகேங்களா. ஆழினா கடல், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உலகத்தை குறிக்கும். ஒழுக்கத்தின் எய்துவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞான பிரகாசம். இது 1812 அவர் வெளியிட்டிருப்பார். அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்ப்புரை போன்றது. பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பதன் பொருள் கோட்டான், ஆந்தை. பொருந்தாத தொடரை கண்டறிக. இழிந்த பிறப்பாய் விடும் பிறப்பொழுக்கங் குன்றுங்கெடும் செல்வத்து பயனை ஈதல் ஏதம் படுப்பாகறிந்து. இதில் பொருந்தாதது செல்வத்து பயனே ஈதல். செல்வத்து பயனே ஈதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களை பேசுதல். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. இது கி.ஆ.பெ. விஸ்வநாதம். முதலே ஒரு கொஷின் பார்த்துருப்போம். திருவள்ளுவர் தோன்றல்னா தமிழன் எனும் ஒரு இனம் இருந்ததாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. அதுபோல் திருக்குறள் என்னும் நூல் தோன்றலைன்னா நமக்கு என்ன இருக்காது? அந்த இலக்கியம் சார்ந்த
நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த தமிழ் மொழி ஒன்று இருப்பதாக தெரிந்திருக்காதுன்னு நமக்கு ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு கொஷின் பார்த்தோம். ஒரு 11th கொஷின் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 100 கொஷின் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 கொஷின் நம்ம இதில் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு 105 கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம அறம் சார்ந்த நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, நமக்கு அழகு 7ல் இருக்கக்கூடியதுக்கெலாம் முக்கியமான வினாக்கள் நம்ம ரெஃபர் பண்ணலாமன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா கொஷின் கேட்டிருந்தாலும் அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அழகு 7ல் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அழகு 7 ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் அழகு 7 படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அழகு 7 எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக படித்தது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம ரிவர்ஸில் போயிடலாம். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கிட்ட வந்துடுவோம். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிவிஷன் வந்து நம்ம ரிவர்ஸில் இருந்து போகிறோம். இப்போ அழகு 7ல் திருக்குறள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா திருக்குறளில் ஒரு 50 கொஷின் பார்த்துட்டோம். இன்னொரு 50 கொஷின் பார்க்கலாம். பார்த்துட்டு நாம் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து பார்த்துட்டே வரலாம். இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அதில் ஆட் ஆகிக்குங்க. அதில் டிஎன்பிசிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.